தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில மணிகண்டன் என்கிற 29 வயது நபர் வசித்து வந்திருக்காரு. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடையில வேலை பார்த்து வந்திருக்காரு. அதே கடையில வேலை பார்த்து வந்த சுபலட்சுமி என்கிற 25 வயது பெண்ணை காதலித்து வந்திருக்காரு. அந்த பெண்ணும் வாலிபரை காதலித்த நிலையில இருவரும் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவரது வீட்டில் திருமணத்திற்கு எதிர்ப்பு இருந்தும் அதனை மீறி ஒரு கோவிலில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக காதல் திருமணம் செய்து கொண்டதோடு பின்னர் ஒன்றாக வாழ முடிவு செய்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து இருவரும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சுபலட்சுமியின் சகோதரி மேனகா வீட்டிற்கு சென்று விட்ட நிலையில அவர்களுடன் அங்கு ஒன்றாக வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில மேனகாவுக்கு அவருடைய கணவருக்கும் ஒரு கோவிலில் நடைபெறும் விசேஷத்தில் கலந்து கொள்வதாக திருச்சிக்கு சென்று விட்ட நிலையில சுபலட்சுமி மற்றும் மணிகண்டன் இருவரும் வீட்டுல தனியாக இருந்திருக்காங்க. அப்போது மணிகண்டன் கடையில் இருந்து சிக்கன் வாங்கி வந்து தன் மனைவியிடம் சாப்பிடுமாறு கூறியிருக்காங்க. ஆனால் அவரது மனைவி தன் அக்கா கோவிலுக்கு சென்றுள்ளதால வீட்டில் வைத்து சிக்கன் சாப்பிட மறுத்திருக்காங்க. இதனால கோபத்தில் அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது நிலையில அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனால் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே மணிகண்டன் இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க. மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆசையாக வாங்கி வந்த சிக்கனை மனைவி சாப்பிடாத காரணத்தால மன உளைச்சலுக்கு ஆளான கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.